இந்த அசுரகுருவை ராசிநாதனாக கொண்ட உங்களுக்கு ஏற்கனவே இந்த அசுரகுருவை பணப்புழக்கத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருப்பார். நல்லவர்களின் துணை கிடைக்க போகுது. இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன தெரியுமா? நல்லவர்களின் துணை கிடைக்கிறது. என் வாழ்க்கையிலங்க இந்த கல்யாணங்கிற ஒண்ணு நடக்குமா இல்லையாங்க கேட்கிறவங்களுக்கு கல்யாணம் கூடும். உலகெங்கும் வாழும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் 2026ஆம் ஆண்டு குரு பயிற்சி நல்வாழ்த்துக்கள். ஒரு அற்புதமான குரு பயிற்சி வரக்கூடிய ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்க போகுது. நவக்கிரகங்கள் இருக்கு. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேதுன்னு நவக்கிரகங்களை சொல்றோம். இந்த நவக்கிரகங்கள்ல குரு பகவான் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறார். குரு பகவானுக்கு ஏன் அந்த முக்கியத்துவம்னா, ஒரு ஆணுடைய ஜாதகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா குரு நன்றாக இருந்தால் அந்த ஆண் வாழ்க்கை நன்றாக இருக்கும் அர்த்தம். அதே போல ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல இந்த குரு நன்றாக இருந்தால் அவங்களுக்கு குரு பலம் வருகிற போதுதான் கல்யாணம் ஆகுது. குரு நல்லா இருந்தா தான் குழந்தை பிறக்குது. அப்ப குரு பகவான் வாழ்க்கையுடைய எல்லா சுப விஷயங்களுக்கும் தேவைப்படுறார். அவருடைய அனுக்கிரகம் நமக்கு பரிபூர்ணமாக இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கு. இந்த கிரகங்கள்ல சனி பகவான் 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பயிற்சி அடைவார். நவக்கிரகங்கள்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஏன் குரு பகவானுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா, சனி பகவான், குரு பகவான், ராகு, கேதுக்கள் இவர்கள் தான் நீண்ட காலம் எடுத்துக்கிறாங்க தன்னுடைய சுழற்சியில. ஒரு ராசியை வந்து சேர்வதற்கு, ஒரு ராசியில இருக்கார், மீண்டும் அந்த ராசியை வந்து சேர்வதற்கு 30 வருஷம் ஆகுறது சனி பகவானுக்கு. ராகு கேது ஒரு ராசியில் இருக்காங்க, மீண்டும் அந்த ராசிக்கு பயிற்சி அடைந்து வரணும்னா 18 வருஷம் தேவைப்படுறது. அதே போல ரொம்ப நீண்ட காலம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கிரகம் குரு பகவான். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வர. நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க, குரு பகவான் 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்தால் நம்ம தாங்க முடியாது. நம்ம கஷ்டங்கள்ல தான் தாங்க முடியாத சூழ்நிலை வந்துடும். அந்த நீண்ட காலம் சுற்றக்கூடிய கிரகங்கள்ல ஆண்டு கிரகங்கள் பேசுறோம். அந்த கிரகங்கள்ல குரு பகவான் தான் நமக்கு சீக்கிரம் வர. ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை பயிற்சி அடைகிறார். அவர் பயிற்சி அடைவதனால்தான் சர்வஜன சுயினோபவந்துன்னு எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல நிலை வருவதற்கு அந்த குரு பகவான் காரணமா இருக்க. அந்த குரு பகவானுக்கு இயற்கை சுபர் அப்படின்னு பேரு. நவக்கிரகங்கள்ல நன்மையை தரக்கூடியவர், இனிப்பு சுவைக்கு அதிபதி, கொழுப்பு சக்திக்கு அதிபதி, மஞ்சள் வண்ணத்திற்கு அதிபதி, நல்ல மனிதர்களுக்கு அவர் அதிபதி. இப்படி நிறைய நல்ல விஷயங்களுக்கெல்லாம் அந்த குரு பகவானை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த குரு பகவான் இந்த ஆண்டு நம்முடைய ராசிக்கு அவர் பயிற்சி அடைகிறாரே, என்ன நல்ல பலனை தரப்போறார் அப்படின்னு இப்ப நம்ம பார்க்க போறோம். என் நெஞ்சிற்கினிய ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு யார் அதிபதி அப்படின்னு கேட்டா சுக்கிர பகவான். இப்ப குருவுடைய பயிற்சி, சுக்கிர பகவானும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அசுர குருன்னு பேரு இந்த சுக்கிர பகவானுக்கு. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய குரு பயிற்சி இருக்கு பாருங்க, இதுக்கு தேவகுரு அப்படின்னு பேர். இந்த அசுரகுருவை ராசிநாதனாக கொண்ட உங்களுக்கு ஏற்கனவே இந்த அசுரகுருவை பணப்புழக்கத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருப்பார். இப்போ தேவகுருவாகிய குரு பகவான், நல்லதை மட்டுமே கொடுக்கக்கூடிய குரு பகவான், உங்களுடைய தனஸ்தானத்திலிருந்து தைரியஸ்தானத்திற்கு, மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு ஜூன் மாதம் 2ஆம் தேதி பயிற்சி அடைஞ்ச உடனே தைரியம், வீரம், பராக்கிரமம் பெருகிருங்க. ஒரு மனுஷன் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா என்ன வேணுங்க? தைரியம் வேணுங்க. மிகப்பெரிய பிசினஸ் மேன் வாழ்க்கையில் ஜெயிச்சவங்களெல்லாம் பாருங்களேன், மனசுல தைரியம் இருக்கும். தைரியம் இல்லாத கோழைகள் வாழ்க்கையில் தோற்று போகிறார்கள். தைரியம் உடையவர்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்ப இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு பக்க பலம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னா, நல்லவர்களின் துணை கிடைக்க போகுது. இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன தெரியுமா? நல்லவர்களின் துணை கிடைக்கிறது. உங்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள் கிடைக்கிறாங்க. நீங்களே ஒரு கன்சல்டண்டா இருக்கீங்க, நீங்களே ஒரு புரோக்கரேஜ் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறீங்க, நீங்களே ஒரு உளவியல் நிபுணராக இருக்கிறீங்கன்னா இந்த துறைகளை சேர்ந்தவங்களுக்கு எல்லாம் பெரிய வளர்ச்சி. சார், நான் வந்து வாகனம் சம்பந்தப்பட்ட தொழிலை செய்கிறேன், ஒரு சுற்றுலா தொழிலை செய்கிறேன், வாகனத்தை நான் அட்டாச் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன், இப்படி பயணங்கள் சம்பந்தப்பட்ட எந்த துறையாக இருக்கட்டும் அதெல்லாம் பெரிய வளர்ச்சி அடையும். இப்போ ஆன்லைன் எஜுகேஷன் படிக்கிறாங்க பாருங்க மாணவர்கள். இப்ப மாணவர்கள் சேரணும், ரிஷபராசி மாணவர்கள் ஏதாவது ஆன்லைன் கோர்ஸ் சேரணும், பெரிய வெற்றி கிடைக்கும். ஏன் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த குரு பயிற்சி உதவும். எப்படி தெரியுமா? உங்க ப்ரொஃபஷனில்
இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோர்ஸை இப்போ நீங்கள் எடுத்து படிங்களேன் ஆன்லைனில், உங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி வந்துருமே, அவ்வளவு நல்லா இருக்கும். அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதே மாதிரி சமூக வலைத்தளத்தை பயன்படுத்தி பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்குலாம் இப்போ பெரிய வளர்ச்சி கொடுக்கும். உங்கள் கம்யூனிகேஷன் இப்போ சூப்பராக இருக்கும். இந்த குரு பகவான் என்ன பண்ணுறாரு, இளைய சகோதரருக்கு உங்களுக்கு இடையில சில கருத்து வேறுபாடு வரலாம், உங்களுக்கு கொஞ்சம் மனக்குழப்பமும் கொடுக்கலாம். அப்படி அமைப்பும் இருக்கு. இந்த காலகட்டத்தில் திருமணமாகாத ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமணம் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு யோகம் இருக்கு. இதனால் வரைக்கும் நல்ல நட்பு அமையாத பலருக்கு நட்பு அமையும். என் வாழ்க்கையிலங்க இந்த கல்யாணங்கிற ஒன்று நடக்குமா இல்லையாங்க கேட்குறவங்களுக்கு கல்யாணம் கூடி வரும். சரி சார், எனக்கு கல்யாணமெல்லாம் ஆச்சு சார், மேரிட்டல் லைஃபே ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். சார், எனக்கு போன வருஷம் விவாகரத்து ஆகி போச்சு சார், இனியாவது நல்ல காலம் பிறக்குமா, அடுத்து எனக்கு அமையக்கூடிய வீட்டுக்காரர் இல்லாட்டி அமையக்கூடிய மனைவி என் வாழ்க்கைக்கு ஒத்து வருவாங்களா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இப்பொழுது உங்களுக்கு திருமணமும் கூடி வரும். தரமான வாழ்க்கை அமையும். மனசுக்கு பிடிச்ச மாதிரி இரண்டாவது திருமணம் கூடி. ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு நினைக்கிறக்கூடிய மாணவர்கள், வெளிநாடு சென்று படிக்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த வாய்ப்பு கைகூடி. உள்நாட்டில் ஒரு நல்ல பல்கலைக்கழகத்தில் ஒரு யூனிவர்சிட்டியில் சேர்ந்து படித்தா நல்லா இருக்குங்க கேட்குறீங்க, கிடைக்குமே உங்களுக்கு. வெளிநாட்டு பயணங்கள்லாம் கைகூடி வருமே, ஒரு டூர் போயிட்டு வர யோகம் கிடைக்குமே. அதே போல் உங்களுக்கு இப்போ லாபஸ்தானத்தை பார்க்குறாரு பாருங்க குரு பகவான். வேலை கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும், நல்ல சம்பளத்தோட கிடைக்கும். புதுசாக வேலைக்கு போகிறவங்களுக்கு இந்த யோகம். ஏற்கனவே நாங்கள் வேலையில் இருக்கோம் சார், எங்களுக்கு ஏதாவது முன்னேற்றம் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க பாருங்க. உங்களுக்கு லாபத்திற்கு பார்க்கக்கூடிய இந்த குரு பகவான் ஆஃபீஸில் ப்ரொமோஷனை கொடுத்துருவாரு, சம்பள உயர்வை கொடுத்துருவாரு. சில ஆஃபீஸில் ப்ரொமோஷன் மட்டும் கொடுப்பாங்க, சம்பளத்தை கூட கொடுக்க மாட்டாங்க. என்னங்க அப்படி நிலைமையும்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், சம்பளமும் கூட கிடைக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு எவ்வளோ யோகம் பாருங்க. நிறைய பேருக்கு இடமாற்றம் கிடைக்கும். இருக்கிற வீடை விட்டு மாறிக்கிட்டு வேற ஒரு வீட்டுக்கு போவாங்க, பழைய சொத்தை விற்றுருப்பாங்க, புதிய சொத்து வாங்குவாங்க. அந்த யோகமெல்லாம் உண்டு இல்லை, இடமாற்றம் உங்களுக்கு உண்டு, ரொம்ப நன்மையாக நடக்கும். மனம் முழுக்க மகிழ்ச்சிங்க. இந்த குரு பயிற்சி தரக்கூடிய விஷயம் என்னன்னா, சந்தோஷமான விஷயங்கள், மங்கள காரியங்கள். உங்க மனசுக்கு எதெல்லாம் மகிழ்ச்சி தருமோ, காசு என்னங்க காசு, மனசுக்கு சந்தோஷம் பெருசுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உளவியல் தன்மையை இப்பொழுது குரு பகவான் கொடுப்பார். உங்க வாழ்க்கையில பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை கொடுப்பார். இந்த முன்னேற்றம் ரிஷபராசி என்பவர்களுக்கு வருவதற்கு இன்னும் யாரை வழிபட்டால் மிகுந்த வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த காலகட்டத்திலே அங்காள பரமேஸ்வரியை சென்று நீங்கள் வழிபாடு செய்கிற போது மிகப்பெரிய வெற்றியை பெறுவீங்க. இப்ப இவ்வளவு நேரம் நம்ம ராசியுடைய பலன்கள், இந்த குரு பகவானுடைய பயிற்சியினால நம்ம ராசிக்கு என்ன பலன்கள் நடைபெறப் போகிறது அப்படின்னு பார்த்தோம். கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் சொல்லியிருக்கோம். குரு பகவான் ஆண்டுக்கு ஒரு முறை பயிற்சி அடைகிறாரே, அந்த கோச்சார கிரகத்தின் அடிப்படையில் தான் இங்கே பலனை சொல்லியிருக்கோம். இந்த கோச்சார கிரகம் இருக்கக்கூடிய நிலையும் நமக்கு முழுமையான பலன் இது தந்துருமா அப்படின்னா, நம்ம ஜாதகத்துல குரு பகவான் எப்படி இருக்காரு அதுதான் நம்ம முக்கியமாக கவனிக்கிறோம். நம்ம பிறந்த ஜாதகம் இருக்கு பாருங்க, நமக்குன்னு ஒரு டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் இருக்கு. அதன் அடிப்படையில் ஒரு ஜாதகத்தை கிடைச்சிருக்கு. அந்த ஜாதகத்தை எழுதும் போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பதவி பூர்வ புண்ணியானாம் ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனியும் குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் அப்படின்னு எழுதுறோம் பாருங்க. லிக்கியதே ஜென்ம பத்திரிக்கான்னு எழுதுறோம் பாருங்க. அந்த இதுல பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் வேணும் எழுதுறோம் பாருங்க. அந்த ஜாதகத்துல நம்முடைய சுய ஜாதகத்துல குரு பகவான் எங்க இருக்காரு பார்க்கணும். அந்த குரு பகவானுக்கும் இந்த கோச்சார குரு பகவானுக்கும் இடையில என்ன தொடர்பு அப்படின்னு பார்க்கணும். என்ன டிகிரியில இவங்க உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். அதை வைத்து கொண்டுதான் இந்த வருஷம் நமக்கு நடக்கக்கூடிய முழுமையான பலன், இந்த குரு பயிற்சியினால என்ன நல்ல பலன் முழுமையாக நடைபெறும் நம்ம தெரிஞ்சுக்கிட முடியும். பொதுவாக இந்த குரு பயிற்சி பலன்கிறது, இப்போ மேஷராசிக்காரங்க உலகத்தில் ஒரு 12 கோடி பேர் இருக்காங்கன்னா 12 கோடி பேருக்கு இது முழுமையாக பொருந்துமானா ஓரளவுக்கு பொருந்தி வருகிறது. பலருக்கு சார் எனக்கு இது பொருந்தலையே அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செய்து உங்கள் சொந்த ஜாதகத்தை எடுத்து பாருங்க. அதற்கும் இந்த குரு பகவானுக்கும் இடையில் உள்ள தொடர்பு மட்டும்தாங்க முழுமையான பலனை தரும். ஆகவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த குரு பகவானுடைய குரு பயிற்சியினால் உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டுமானால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொண்டு எங்கள் ராசிக்கு எங்கள் ஜாதகப்படி இந்த ஆண்டு குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குங்க அப்படின்னு ஜோதிட ஆலோசனை பெறலாம். சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. நேர வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. உங்கள் வாழ்க்கைக்கு நான் வழிகாட்ட காத்திருக்கிறேன். இந்த குரு பகவானுடைய பயிற்சியிலே மிகுந்த நன்மைகள் உங்களுக்கு வருவதற்கு
நீங்க என்ன பண்ணணும்னா அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போய் சிவனுக்கு 3 நெய் தீபம் ஏற்றணும். உங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போய் சிவனுக்கு 3 நெய் தீபம் ஏற்றணும். சார் நான் வெளிநாட்டில் இருக்கேன், என்னால் இப்படி பரிகாரம் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க இந்த குரு பயிற்சி நடக்கக்கூடிய ஜூன் மாதம் 2ஆம் தேதி உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கோ அல்லது உங்கள் குடும்பத்தாருக்கோ மஞ்சள் நிற ஸ்வீட் வாங்கி கொடுக்கலாம். ஸ்வீட் வாங்கி கொடுத்தாலும் அதுவும் நல்ல பலன் தரும். அப்படிங்கிறதுனாலே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எல்லா நலமும் தர நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.